தோழர்களே தோழியர்களே வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற வடலூர் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி ஆட்டு சந்தைக்கும் வந்திருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவுக்கு மாடுகள் போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் அதிகமான மாடுகள் இருந்தது சந்தையில். ஏன்னா நாங்கள் வர்றது கொஞ்சம் நேரம் ஆயிடுறதுனால நிறைய மாடுகளை நம்ம எடுக்க முடியலை. ஓரளவுக்கு இருக்கிற மாடுகளை வச்சு எடுத்துருக்கோம். ஏன்னா ஒரே நாளில் 3 சந்தையை ஒரே தடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துருது. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் மாடு வாங்கணும், மாடுகள் விற்கணும் அப்படின்னா நம்ம வடலூர் சந்தைக்கு வந்துடுங்க. இப்போ வியாபாரிகள்லாம் 2 மணிக்கெல்லாம் இந்த சந்தைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் விற்க வர மக்கள் 5 மணிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. விற்க வர்றவங்க, அதை வாங்க வர்றவங்க, அந்த மாதிரி. இன்றைக்கி வாங்க சந்தைக்குள்ளே போகலாம். என்னென்ன மாடுகள் வந்திருக்கு, எப்படியான விலைகள்லாம் போகுது அப்படின்றத பார்ப்போம். வாங்க சந்தைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வடலூரில் இருக்கிற மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி ஆட்டு சந்தையும் எடுப்போம் கொஞ்சம் இதில். இன்றைக்கி மாட்டு சந்தை கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு மாடுகள்லாம் இருக்குது. வாங்க, நீங்களும் வாங்க, மாட்டு சந்தைக்குள்ளே போவோம். என்ன மாடுகள் எப்படியெல்லாம் வந்திருக்குன்னு பார்ப்போம். வாங்கிட்டாங்க இந்த கன்றுக்குட்டியெல்லாம். என்ன விலைண்ணே? கன்றுக்குட்டியோட கொடுக்க போகிறீங்களா? கன்றுக்குட்டியோடய கொடுக்க போகிறீங்களா? என்ன விலை? 20,000. எத்தனை வயசுண்ணே மாட்டுக்கு? கடை முளைப்பு அப்படின்னா? கடை முளைப்புண்ணா 6 வயசு. 6 வயசு. எத்தனை பல்லு இருக்குண்ணா? கடை முளைப்பு. கட்டை முளைப்புன்னு பேரா அதுக்கு? 6 பல்லு. 6 பல்லு. இது எவ்வளோ நாள் ஆச்சு கண்டுக்குட்டி போட்டு? 1 மாதம். எத்தனை லிட்டர் பால் கறக்குது? 2 1/2. என்ன கஷ்ட காலமாக விற்க போகிறீங்க? பண தேவை. 20,000 சொல்கிறீங்களா? 20,000 பாருங்க, கண்ணுக்குட்டியோடு விற்கிறார் அண்ணன். காலை வண்டி இருக்கிற காலை முரட்டு காலை நேந்தானா போக்கிரி ராஜா நான் தானா. அதை மாதிரி காளைகளும் விற்பனை ஆகுது. வண்டி இழுக்கிற காளை, அப்புறம் ஏறு பூட்டி ஓட்டுற காளைகள் எல்லாமே நம்ம வடலூர் சந்தைக்கு வருது. ஆனால் இப்போது இந்த டைமில் எல்லாம் இல்லை, எல்லாமே விற்பனை ஆகிருச்சு. இதெல்லாம் விற்பனை வியாபாரிகள் வாங்கி கட்டியிருக்காங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காக. வாங்கிட்டீங்களாண்ணே மாடலாம்? உங்களுதா? எந்த ஊர் நீங்கள்? பாண்டிச்சேரி. இது என்னென்னா எல்லாமே கலப்பின மாடுகளா? கலப்பு எல்லாம் ஒரு மாடு. எத்தனை மணிக்கு சந்தைக்கு வருவீங்க காலையில்? நான் வெடிக்காலம் ஒரு 4 மணிக்கு உள்ள வரும். 4 மணிக்கு. இந்த சந்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? இந்த சந்தை கரெக்டாக மணி 2 மணிக்கு ஆரம்பிக்குது. 2 மணிக்கே ஆரம்பிக்குதா? மாடு வர்றதுக்கு 2 மணிக்கெலாம் வந்துடுதா மாடு? 2 மணிக்கெலாம் எப்படி நிறைய மாடு வந்துடுமா? மாடு வியாபாரி இருக்காங்களா, அவங்க எடுத்துருவாங்க முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த வீட்டு கஸ்டமர்லாம் வெடிகாலம் மணி 4 மணிலேருந்து 5 மணிலேருந்து வீட்டு கஸ்டமர் வருவாங்க. என்னாச்சு சார், மாடு வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு என்ன விலைக்கு வாங்கினீங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 15. பரவாயில்ல. காளை ஒரே ஒரு காளை தான் இருக்குது. பாலை கறந்து பார்க்குறாரு அண்ணன். இல்லைண்ணே, கறந்து பாலை எப்படியும் ஒரு 1/2 லிட்டர் கறந்து விட்ருவார் போல். இதுக்கு நம்மளே ஒரு சொம்பை வச்சு கறந்துடலாம் போல இருக்க. என்ன விலைங்கய்யா மாடு? கொடுத்துட்டீங்களா? வாங்கினீங்களா? கொடுக்க போகிறீங்களா? என்ன விலை? 25,000. எத்தனை லிட்டர் பாலுங்கய்யா கறக்கும்? 6 3. இப்போ மாடு சனையாக இருக்கோ?
எத்தனை பல்லுங்க அதுக்கு? எத்தனை வருஷம் இருக்கும்? கடை முளைப்பு 2வது கண்ணு. 2வது கண்ணா? 2வது கண்ணா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் 2வது கண்ணு. 2வது கண்ணு எத்தனை பல்லுண்ணே இருக்கும்? கடை முளைச்ச மாடு. என்ன சொன்னீங்க? 25. 25 இல்லை 2 கண்ணுனா எத்தனை பல்லு இருக்கும்னு கேட்டேன்ல, அதுக்கு என்ன சொன்னீங்களா? கடை முளைப்பு முளைச்சி வருது. கடை முளைப்பு. அவன் நல்லா எடுத்துக்க, பெரிய வியாபாரி, நல்லா பிடிச்சி போடு. என்னண்ணா என்ன விலை கொடுக்குறீங்க? என்ன விலை கொடுக்குறீங்கண்ணா? 25 ரூபா சொல்லியிருக்கீங்க. எல்லாம் 20,000 25,000 ஒரு மாடுகளும் 15,000 இப்படி பல மாதிரி சொல்கிறாங்க. வாங்கி ஏற்றிட்டாங்க மாடு. வண்டி பாருங்க, எல்லாம் மாடுகள் ஏற்ற வண்டி தான் இங்கே வரைக்கும் இருக்குது. இது நம்ம வடலூரில் வந்து மாட்டு சந்தை பெரிய சந்தை. ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சு போல் மாடெல்லாம். இதெல்லாம் விற்பனையான மாடுகள். சேல்ஸ் ஆயிடுச்சு. பசுக்கள், இது ஃபுல்லாகவே பசுமாடுகள். மாட்டுச்சந்தை நம்ம வடலூரில் பெரிய சந்தை. காலையிலே வந்துட்டால் விற்பனை கொண்டு வரவங்க வாங்குறவங்களாம் ஒரு 4:30 மணிக்கெலாம் வந்துட்டா இங்கே நிறைய மாடுகள் கிடைக்கும். அதாவது விற்பனைக்கும் விற்கிறதுக்கும் வியாபாரிகள் நிறைய வருவாங்க ஊர்களிலேருந்து. இதெல்லாம் வாங்கின மாடுங்க, எல்லாம் வந்து லைனாக கட்டி வச்சுருக்காங்க. அது எங்கே இருக்குதா? 1.7 இருக்காதா? பையா இந்த கிர்ருன்னு ஒரு மாடு சொன்னாங்களே, அதோட காலை கண்குட்டி போன வாரம் சொன்னாங்க. செம்மையாக இருக்கேண்ணா. இதான் இந்த மொரட்டு காளை.
இது சந்தையோட வியூ. இந்த பக்கம் போனால் வடலூர், இந்த பக்கம் போனால் வடலூர், இப்படி போனால் கோழி சந்தைக்கு இப்படி போகணும். இந்த பக்கமாக போனால் கோழி சந்தை. இதான் மாடுகளுக்கு கட்டுற கயிறுகள், சலங்கைகள். இதெல்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கினா புது கயிறு கட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது ஒரு நடைமுறை பழக்கம். இது இப்போ வடலூர் ஆட்டு சந்தை. ஆடுகள்லாம் விற்பனை ஆயிடுச்சு, வாங்கிட்டாங்க போல வியாபாரிகள். என்ன விலைங்க ப்ரோ? ஆடு வாங்கிட்டீங்களா, கொடுக்க போகிறீங்களா? கொடுத்துட்டீங்களா? என்ன விலைன்னு கொடுத்தீங்க? கொடுக்கல. என்ன விலை சொல்கிறீங்க? ஒன்று 5 ரூபா. இது 5000, 5000 சொல்கிறாரு. என்ன விலை சார் கடாய்? இந்த கடை 10,000 ரூபா. 10,000. 10,000 ஆகிடுறாரு. என்ன விலைங்க பெரியவர்? கெடா 12 ரூபா. 12,000. 12,000 சொல்கிறாரு. வாங்க மாட்டாரு. செம்மறி ஆடு, கிடாய். என்ன விலைண்ணே ஒரு குட்டியும்? குட்டி என்ன விலைங்க? 3000. பரவாயில்லையே, 3000, 3000 தான் சொல்கிறார் ஒரு குட்டியும். ரூபா 4000 குட்டிங்க, நிறைய குட்டிங்க விற்கிது. என்ன விலைக்கா ஒரு குட்டியும்? என்ன விலை? ஒரு எல்லா குட்டியுமே அதே வெரைட்டி தானே? 3200, 3200. 3200 ஒரு குட்டி சொல்கிறாங்க. 3200 சொல்கிறாங்க. கிடாய் உங்களுதா? ஆமாம் ஆமாம், யூடியூப் கீர்த்தி வீலாக்குன்னு பாருங்க. யூடியூப்ல கீர்த்தி வீலாக்கு. ஆமாம், கீர்த்தி வீலாக்குண்ணே. கீர்த்தி வீலாக்குன்னு யூடியூப்ல இருக்கும். அடிச்சிங்கன்னா அதெல்லாம் வரும். சந்தைக்கு வந்து தான் பிரியாணி கேட்டாங்க. இது என்ன விலைண்ணே இந்த கடை? என்ன விலைண்ணே கடாய்? 22,000. எத்தனை கிலோண்ணா வெயிட் வரும்? 30 கிலோ வருமா? 22,000 சொல்றாரு.
என்ன விலைக்கு ஆடு ஒன்றும்? ஒன்றும் 10,000மா? ரெண்டும் 10,000 சொல்கிறாங்க. 10,000 ரூபா ரெண்டுமே. ஆட்டு சந்தை இது ஆட்டு சந்தை வந்து நம்ம வடலூரில் பெரிய சந்தையாக இருக்காது. ஓரளவுக்கு நல்ல ஆடுகள் நல்ல நாட்டு ஆடுகள் மட்டும்தான் பெரும்பாலும் வருது. ஆட்டு சந்தைன்றது பெரிய சந்தை கிடையாது, சின்ன சந்தை தான். கோழி சந்தையும் மாட்டு சந்தையும் தான் பெரிய சந்தை. இந்த ஆடு ஃபுல்லாகவே வாங்கிட்டாங்க. எல்லாம் நாட்டு ஆடுகள். ஆடுகளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது என்ன ப்ரீடு அப்படின்றது தெரியும்ல, என்ன ஜாதி ஆடுகள் அப்படின்றது. இப்போ உள்ளே போய் காட்டினேன் பார்த்துருப்பீங்க, மாடுகள்லாம் காட்டினேன் பார்த்துருப்பீங்க. என்னென்ன மாடு வந்திருக்கு, என்ன ப்ரீடில் இருக்குது, என்னென்ன இனத்து மாடுகள் வந்துருந்துச்சு, என்னென்ன விலையில் போகுது அப்படின்னு எல்லாம் காட்டினேன் பார்த்துருப்பீங்க. அதாவது வளர்க்குறக்கான மாடுகளும் கண்ணுக்குட்டியோடு சேர்த்தே தாய் மாடுகள் அப்படியே தாயும் கண்ணுக்குட்டி புள்ளையும் தாயும் பிள்ளையும் அப்படியே சேர்த்து விற்கிறவங்களாம் நிறைய எடுத்து வந்திருக்காங்க பார்த்தேன். நல்ல ஓரளவுக்கு பால் கறக்கக்கூடிய மாடுகள்லாம் வந்துருக்குது. அதே மாதிரி இந்த அறுப்புக்காக வாங்குகிற மாடுகளும் நிறைய மாடுகள் வந்துருக்குது. அதே மாதிரி ஆடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல, அதுவும் ஓரளவுக்கு வந்திருக்குது. ஆடுகளும் பார்த்துருப்பீங்க, ஆடுகளையும் பார்த்துருப்பீங்க. அதுகளுக்கும் நாங்கள் வந்து எப்படி ஆடுகள் வந்திருக்கு, என்ன ஆடுகள் வந்திருக்குன்னு காட்டியிருக்கோம் உங்களுக்கு. அதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம வடலூர் சந்தையில் வந்து கோழி எடுத்து வந்தாலும் சரி, ஆடு எடுத்து வந்தாலும் சரி, மாடு எடுத்து வந்தாலும் சரி, ஒரே நாளில் சனிக்கிழமையிலே இது மூணையுமே விற்பனை பண்ணலாம். ஆனால் ஒரு பொருளை வந்து விற்பனை பண்ண எடுத்துகிட்டு வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் கோழியவோ அல்லது ஆட்டையோ மாட்டையோ இப்படி மூணையும் பிரித்து தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஒரே நாளில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம விற்க முடியாதுல்ல. அதனால் தனித்தனியாக எடுத்து வந்து விற்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வடலூர் சந்தைக்கு வந்து விற்பனை செய்து பயனடை மாதிரி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.